வணக்கம் செக்அப் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு செக்அப் நிகழ்ச்சியில பீகாக் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து மேனேஜிங் டைரக்டர் அண்ட் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் அனுபமா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஐவிஎஃப் பத்தின நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்காங்க. ஐவிஎஃப் எந்த அளவுக்கு சேஃப், ஐவிஎஃப் பத்தின தவறான கருத்துக்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியில என்னென்ன இருக்கு, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்காங்க. டாக்டர் வணக்கம், நிகழ்ச்சிக்கு உங்களை வெல்கம் பண்றேன். பொதுவாகவே ஐவிஎஃப் பத்தின தவறான கருத்துக்கள் என்னென்ன மிஸ்கன்செப்ஷன்ஸ் இன்னைக்கு மக்கள் மத்தியில இருக்கு? மெயினா வந்துட்டு நம்ம கிட்ட பேஷண்ட்ஸ் கேட்குறது வந்து இஸ் ஐவிஎஃப் சேஃப், ஐவிஎஃப் பேபிஸ் ஹெல்த்தியாக இருப்பாங்களா, இப்போ ஐவிஎஃப் பண்ணும்போது பேபி ஏதாவது கொஞ்சம் ஊனமாக பிறக்குமா, அப்நார்மலாக பிறக்குமான்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப்ல வந்து இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி மானிட்டர்ட், நல்லா வந்து கண்காணிச்சுட்டு அந்த ப்ரெக்னென்சி ஆகட்டும் இல்லை அந்த எம்ப்ரியோ ஆகட்டும் குவாலிட்டி அசஸ் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபரே பண்ணுறோம். அப்படின்னா கருப்பைக்குள்ளே கரு வைக்கிறது ட்ரான்ஸ்ஃபர்ன்னு. ஸோ அதனால வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் பேபிஸும் நேச்சுரல் கன்செப்ஷன் பேபிஸும் ஒரே இதுதான். கன்ஜெனிட்டல் அனாமலிஸோ இல்லாட்டி ப்ராப்ளம் வந்து ஐவிஎஃப் குழந்தைங்களும் அதிகம்னு கிடையாது. நார்மல் கன்செப்ஷன் ஆகிறவங்களுக்கு எப்படியோ இதையும் அதையும் கிட்டத்தட்ட ஒரே ரேட்ஸ் தான். இது வந்து ஐவிஎஃப் பேபிஸ் ஆர் ரியலி ரொம்ப ஹை ரிஸ்காக இருப்பாங்கன்ட்டு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து அதிகம் எல்லாருக்கும் என்ன டவுட்னா ஐவிஎஃப்னாலே நம்மளோட ஓன் கேமீட்ஸ் வைக்க மாட்டாங்க, அப்படின்னா நம்மளோட கருமுட்டை நம்மளோட ஸ்பெர்ம் யூஸ் பண்ண மாட்டாங்க, வேற ஒருத்தங்களது யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் வெரி வெரி ஃபால்ஸ். இப்போ எந்த சென்டர் போனாலும் சரி, நல்ல ஒரு கைனகாலஜிஸ்ட் வில் நெவர் டூ தட். இப்போ டாக்டர்ஸ் அண்ட் எத்திக்ஸ் ஒரு கோட் எல்லாமே இருக்குது, ஐவிஎஃப் லைசன்ஸ் எல்லாம் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி தான் வீர் ஆல் டூயிங் இட். அப்படி அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, கேமீட்டில் நல்லா இல்லை, சப்போஸ் அவங்க ஸ்பெர்ம்ஸ் நல்லா இல்லை, கருமுட்டைனா அவங்க கிட்ட சொல்லிட்டு கன்சென்ட் வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க தவிர்த்து எல்லாருக்கும் பொதுவாக வந்து வேற ஒருத்தர் கேமீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு கிடையாது. அப்புறம் இன்னொன்று நிறைய பேர் கேட்குறது வந்து ஐவிஎஃப்னாலே இட் இஸ் ஒன்லி ஃபார் தி எல்டர்லி கப்புள்ஸ். கொஞ்சம் வயசு அதிகமாகிறவங்களுக்கு தான் வந்து ஐவிஎஃப் வந்துட்டு பண்ணணும், யங்காக இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு மற்ற சான்சஸ் அப்படி கிடையாது. சப்போஸ் யங்காக இருந்தாலுமே அவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும், மெடிக்கல் கண்டிஷன்ஸு லைக் கருமுட்டை குறைவாக இருக்கிறது, இல்லை எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்குது, அட்வான்ஸ் ஸ்டேஜ் எண்டோமெட்ரியோசிஸ். அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இயற்கையாக நிற்கிறது லேட் ஆகும்னு சொல்லிட்டு வி டோன்ட் வாண்ட் டு வெயிட். அதனால அவங்களுக்கு ஐவிஎஃப் வந்துட்டு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எல்டர்லி கப்புள் தான் கிடையாது. மோர் தென் 21 years இருந்தாங்கன்னா யூ கேன் கெட் ஐவிஎஃப் டன் இஃப் இட் இஸ் இண்டிகேட்டட். ஸோ பட் இட்ஸ் நாட் தட் எல்டர்லி கப்புள்ஸ் தான் போகணும்னு. முக்கியமாக என்னன்னா தே ஆல் திங்க் நிறைய ட்வின்ஸ் வரும், ட்ரிப்ளெட்ஸ் வரும், நிறைய மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அப்படியும் கிடையாது. சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று இருக்குது. அப்படின்னா ஒரே ஒரு கருவை வச்சுட்டு கூட தே கேன் கோ ஃபார் அ சிங்கிள்டன் ப்ரெக்னன்சி. ஸோ இதுதான் வந்து யூஸ்வலி ஐ ஹவ் என்கவுண்டர்ட் வாட் மை பேஷண்ட்ஸ் கீப் ஆஸ்கிங். ஓகே, அதே மாதிரி இப்போ நேச்சுரலி கன்சீவா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கும் ஐவிஎஃப் மூலமா பிறக்கிற குழந்தைங்களுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஏதாவது இருக்குமா? அப்படி இருந்தா என்ன மினிமல் டிஃபரன்சஸ் தான் நான் சொன்ன மாதிரி. உங்களுக்கு இப்போ ஐவிஎஃப்னு இருக்கும்போது ஒரு 2 கரு வைக்கிறோம் அப்படின்னா ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ ட்வின்ஸா இருக்கும்போது நிற மாசம் வரையும் போகிற சான்சஸ் கொஞ்சம் குறைவு. ஸோ அதனால ப்ரீடேர்ம் பேபிஸ், ப்ரீடேர்ம்னாலே கொஞ்சம் வெயிட் குறைவா இருக்கிறது, ஸோ லோ பர்த் வெயிட் அந்த மாதிரி. அண்ட் ஐவிஎஃப் பேபிக்கும் நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்ன சொன்ன மாதிரி நார்மல் கன்செப்ஷன் பேபிஸும் அனாமலிஸோ இல்லாட்டி பேபியோட ஊனங்களா அந்த மாதிரி வந்துட்டு இட்ஸ் நாட் தேர். ஐவிஎஃப்ல வந்துட்டு இந்த ஒரு 2 ரிஸ்க் தான் தவிர்த்த மேஜர் இஷ்யூஸ் வந்து ஐவிஎஃப் பேபிஸ்ல கிடையாது. அதே மாதிரி ஐவிஎஃப் மூலமா கன்சீவ் ஆனாங்க அப்படின்னா அவங்களோட அந்த மெட்டர்னிட்டி ஃபுல்லாவே அவங்க வந்து ஃபுல் பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. தட் இஸ் a misconception. யா ஸோ யூஸ்வலா வந்துட்டு ஐவிஎஃப்ல வந்துட்டு இப்போ எந்த டாக்டருமே வந்துட்டு கம்ப்ளீட்ல பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு கிடையாது. அவங்க நார்மல் வீட்டு வேலைங்க இல்லாட்டி நார்மல் ஆக்டிவிட்டிஸ் அது பண்ணாலே போதும். ரெஸ்ட்ல இருந்தாதான் கரு ஒட்டுன்னு கிடையாது. ஜஸ்ட் கீப் ஆன் டூயிங். ஆக்சுவலி ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாதான் சக்சஸ் ரேட்ஸ் ஆர் பெட்டர். ரெஸ்ட்ல இருந்தாங்கன்னா இட் ஆக்சுவலி impairs the blood flow and we don't believe in bed rest after IVF. Actually throughout 9 months ஆவே அவங்க ரெஸ்ட் இருக்கணும் அவசியம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்க சிங்கிள் பர்சன் அவங்க ஐவிஎஃப் மூலமா குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்தியாவில் அதுக்கான அந்த லாஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து ஹெட்ரோசெக்சுவல் கப்புள் அப்படின்னா ஒரு லேடி ஒரு ஒரு காய் கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்துட்டு குழந்தைங்க பிறக்கிறதுக்கு வந்துட்டு ஐவிஎஃப் வந்து அலவுட் ஹெட்ரோசெக்சுவல் கப்புளுக்கு. பட் சிங்கிள் உமன் அப்படின்னா அந்த சிங்கிள் லேடி கூட ஷி கேன் வித் அ டோனர் ஸ்பெர்ம் அண்டர்கோ ஐவிஎஃப். அது லீகல் இருக்கு, அதுக்கேற்ற கன்சென்ஸ் அது எல்லாமே மெடிக்கோ லீகல் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஷி கேன் அண்டர்கோ ஐவிஎஃப்.
அதே மாதிரி ஐவிஎஃப் மூலமா கருத்தரிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சிட்டிங் இல்லாம அவங்க தொடர்ந்து டாக்டர்ஸ் கிட்ட வந்துகிட்டே இருக்கணும், தொடர்ந்து நிறைய சிட்டிங்ஸ் வரணும், அந்த மாதிரி எல்லாம். more than sittings, it depends on the indication. இப்போ ஒருத்தங்களுக்கு வந்துட்டு நம்ம கரு முட்டை குறைவா இருக்குன்னு பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு சைக்கிள்ல நமக்கு ஒரு 2 முட்டை வருதுன்னா நம்ம வந்துட்டு அது பத்தும் அப்படின்னா அதுலயே நம்ம we can finish it off. சில டைம் என்ன ஆகும், அந்த ஒரு 2 வந்து முட்டை நம்பர் குறைவா இருக்கும்போது குவாலிட்டி வந்து கொஞ்சம் பாதிப்பு வரலாம். அப்போ நமக்கு அந்த ஒரு சைக்கிள் பத்தாது. அப்போ என்ன பண்ணணும்னா we have to go in for multiple cycles. Only then you can pool எல்லா எம்பிரியோஸ் எடுத்துக்கிட்டு சேர்த்துட்டு அதில் என்ன பெஸ்ட் குவாலிட்டி வருதோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது ஒன்று. ரெண்டாவது, சப்போஸ் ஒரு சைக்கிள் பண்ணியிருக்கோம், இப்போ அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் எக் குவாலிட்டி காம்ப்ரமைஸாக இருக்குது. ஏன்னா ஒரு சைக்கிள் பண்ணாதான் வில் கம் டு நோ அவங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம், எக்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சப்போஸ் அவங்க எக் வந்துட்டு கொஞ்சம் குவாலிட்டி குறைவாக இருக்குதுன்னா we might have to change protocols, injections எல்லாம் மாற்றிக்கிட்டு இன்னொரு சைக்கிள் போக வேண்டிய அவசியம் வரும். பட் 50 to 60% of the couples good quality eggs and sperms with embryos வந்துச்சுன்னா they will conceive in the first cycle. அப்படி சப்போஸ் ஏதாவது நம்ம மாற்றணும், சப்போஸ் நம்ம ஸ்டிமுலேஷன் ப்ரோட்டோகால்ஸ் மாற்றணும், விளையாட்டு நம்பர் ஆஃப் எக்ஸ் பத்தலை அப்படின்னா தான் we'll have to go for the next cycle. டாக்டர், ஐவிஎஃப் எவ்வளோ சேஃப், எவ்வளோ கம்ஃபர்டபுள்? இப்போ ஐவிஎஃப்னு பார்த்தீங்கன்னா there are like 3 steps. ஒன்று வந்து ஸ்டிமுலேஷன், அப்படின்னா அந்த லேடிக்கு வந்து எக் டெவலப் ஆகுறதுக்காக கொடுக்குற இன்ஜெக்ஷன். அடுத்த ப்ரொசீஜர் வந்து எக் எடுக்கிறது. மூணாவது வந்துட்டு எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர், அப்படின்னா கரு வைக்கிறது. இப்போ எக் இப்போ இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே அதுதான் ஒரு பயம். இப்போ இன்ஜெக்ஷன் வந்து நம்ம டெய்லி எடுக்கிறோம், இஸ் இட் கோயிங் டு பி பெயின்ஃபுல், அதனால வந்துட்டு உடம்புல என்ன ரியாக்ஷன் வரும், ஐம் கோயிங் டு புட் ஆன் வெயிட், இல்லாட்டி மூட் ஸ்விங்ஸ் இருக்குமா, லைக் ஹவ் ஐம் இப்போ எப்படி நான் வந்து டேக்கிள் பண்ண போகிறேன் அந்த இன்ஜெக்ஷன்ஸ், அது ஏதாவது அன்சேஃபாக இருக்குமா, காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா, இதுதான் எல்லாருக்கும் பயம். ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் வந்துட்டு த வெரி ஸ்டாண்டர்டைஸ்டு, எல்லாமே குவைட் சேஃப். அண்ட் அந்த சேஃப்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வி ப்ரிஸ்கிரைப் ஆல்சோ. அந்த டோஸ்ன்னு ஒன்று இருக்குது, அந்த டோஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வில் கிவ். காம்ப்ளிகேஷன்ஸ் வர அளவுக்கு வந்துட்டு கொடுக்கவே மாட்டாங்க யாருமே. ஸோ அந்த இன்ஜெக்ஷன்ஸுமே வந்து எவ்வளோ மினிமலாக வந்து பெயின் இருக்கணுமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு சின்ன ஒரு லைக் நாட் ஈவன் ஃபைனர் தென் அ ஹேர், லைக் நீடில் அளவுக்கு தான் இருக்கும் டெய்லி எடுக்கிற மாதிரி. த வெரி சேஃப். இப்போ நீங்கள் பிசிஓடியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்ஜெக்ஷன் கொடுத்தாலும் நிறைய எக்ஸ் வரும், இல்லை ஹை டோஸ் கொடுத்தாலும் எக் வராமையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் வந்துட்டு கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா தெர் இஸ் அ கண்டிஷன் கால்ட் அஸ் OHSS, அப்படின்னா ஹைப்பர் ஸ்டிமுலேஷன். நிறைய வந்து கருமுட்டைங்கள் வரும், நிறைய வந்து வாட்டர் இன் தி அப்டமென் ஆர் இந்த செஸ்ட் ஏரியா, கொஞ்சம் ப்ளோட்டிங் சென்சேஷன், அந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இதை வந்து OHSS பிசிஓடின்னு மட்டும் கிடையாது, நார்மல் பேஷண்ட்ஸ்க்கும் வரலாம். பட் அது வராமல் இருக்க தான் வந்துட்டு வி வில் டிசைன் டோஸ் டு சச் தட் அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தா ரிஸ்க் இல்லாத மாதிரி. அண்ட் இதில் முக்கியமான இன்ஜெக்ஷன் வந்து ட்ரிகர்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரிகர் இன்ஜெக்ஷன் தான் வீல் ஹாவ் டு பிளான் இன் சச் அ வே தட் OHSS வந்து மினிமலைஸ், எந்த அளவுக்கு நெக்லிஜிபிளாக கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகலாம். ஸோ இன்ஜெக்ஷன்ஸ் ஆர் குவைட் சேஃப். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கரு முட்டை எடுக்கிறது, அப்படின்னா எக் ஆஸ்பிரேட் பண்ணுறது. This is done under very comfortable mild sedation to the patient. எதுவுமே அவங்களுக்கு பெயின் இருக்காது. She is going to be anesthetized with a very mild sedation. அந்த எவ்வளோ மைல்டு அப்படின்னா அவங்க ப்ரொசீஜர் முடிச்சுட்டு 2 hours she can sit up, walk around, and அன்னைக்கே we discharge the patients. ஸோ எதுவுமே ஸ்கார் இருக்காது, எதுவுமே இட்ஸ் நாட் அன் ஓப்பன் சர்ஜரி, லாப்ரோஸ்கோப்பியும் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் வெஜைனல், ட்ரான்ஸ் வெஜைனலாக நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் இல்லைங்களா, வெஜைனல் கீழ் வழியாக. ஸோ அந்த ஸ்கேன்லேயே ஒரு சின்ன நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு, ஒரு பயாப்சி நீடில் மாதிரி சின்னதாக ஒரு நீடில் இருக்கும், அது பிக்கப் நீடில்னு சொல்லுவோம், அதை வச்சு தான் வி கலெக்ட் ஆல் த எக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி மினிமலி இன்வேசிவ். அண்ட் அனஸ்தீசியா சரி, the risk of anesthesia or the risk of procedure is very negligible. And if it is done under in a good center with safe hands and all, கிட்டத்தட்ட 0% complications தான் வரும். We haven't seen like major complications with the egg retrieval. அதுக்கு அடுத்தது வந்துட்டு once egg is collected, the sperm is collected, நம்ம கரு ரெடி பண்ணிட்டோம், embryos ரெடி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ எக் பிக்கப்காவது we are giving anesthesia. இப்போ எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து இன்னும் கம்ஃபர்டபுள், அனஸ்தீசியாவே தேவையில்லை. ஸோ அவங்க வந்து she just walks in the morning after breakfast, கொஞ்சம் வாட்டர் மட்டும் குடிக்க சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் பார்ஷியலி ஃபில்டு பிளாடரோட கீழ் வழியாக அந்த வந்து வெஜைனா வழியாகவே we introduce one small cusco speculum just to visualize the cervix, and ஒரு சின்ன எம்ப்ரியோ catheter. Even that is as thin as hair, like ரொம்ப வந்து மெல்லிசியான ஒரு catheter.
எதுவுமே ட்ராக்ஷன் இருக்கிறதோ அவங்களுக்கு பெயின் இருக்கிறதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ ஒரு கிராம்பினஸோ எதுவுமே இருக்காது. அண்ட் ஷீல் பி அவேக், நல்லாவே முழிச்சிட்டு இருப்பாங்க ப்ரொசீஜர் முழுக்க. அவங்க ஷி கேன் சி த ப்ரொசீஜர் பீயிங் டன் இந்த மானிட்டர், இந்த டிரான்ஸ்வெஜைனல் நம்ம பண்ணும்போது அந்த ஸ்க்ரீன்லேயே அவங்களுக்கு வந்துட்டு ஷி கேன் சி த கெத்தீட்டர் பீங் இன்ட்ரடியூஸ்டு. அண்ட் தென் அப்படியே வந்து அழகா பபிள்ஸ் ரிலீஸ் ஆகும். In between those things only will be the embryos. So they'll have the happiness to see அந்த எம்ப்ரியோ நம்ம வைக்கிறது அதெல்லாமே கூட இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா IVF ICSI procedures are quite safe. மாடர்ன் மெடிசனில் இவ்வளோ அட்வான்சஸ், இவ்வளோ நல்ல இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் வந்த பிறகு இட் இஸ் ரியலி பிகம் ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் வெரி சேஃப். அதே மாதிரி ஓல்டர் விமன்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து IVF பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 கன்செப்ஷன் இருக்கு. அது நிஜமாவே உண்மையா? அப்படி இல்லைன்னா யாருக்கு இந்த IVF தேவைப்படுது? எதுக்காக ஓல்டர் விமென்னா நம்ம வந்து பண்ணணும்னு நினைப்போம்னா, யூஸ்வலி ஃபார் இந்தியன் விமென் எஸ்பெஷலி fertility declines after 35 years of age. இப்போ 25லேருந்து 30 தான் வந்து பீக் ஃபர்டிலிட்டி. ஓகே, எல்லாரும் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிற சான்சஸ் அதிகம்ன்றது இட் இஸ் இன் தட் ஏஜ் குரூப். ஓகே, ஸோ 30 to 35 கொஞ்சம் குறையுது, 35 to 40 வந்து இன்னொரு 30 to 40% குறையும், அண்ட் ஆஃப்டர் 40 years டிராஸ்டிக்லியாக குறையும். ஓகே, எதுக்கு வந்துட்டு இந்த ஏஜிங் அப்படின்னா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் த எக் டெவலப்மெண்ட் அண்ட் ஊசைட் குவாலிட்டி. ஸோ நமக்கு 35க்கு மேலே போனாலே வந்து எக் டெவலப்மெண்ட்டும் சரி எக்கோட குவாலிட்டியும் வந்து எல்லாமே வந்து குறையுது, நம்பரும் குறையுது, அதனால குவாலிட்டி குறையுது. ஸோ அதனால ஆஃப்டர் அ சர்டன் ஏஜ் வந்து வி வுட் நாட் லைக் டு வேஸ்ட் டைம். ரொம்ப வந்து அதே இப்போ 25 வயசு இருக்கிறவங்க லேடிஸ்க்கும் 35க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மேபி அட் 25 years இஃப் எவ்ரி திங் இஸ் நார்மல் நம்ம IVF சொல்ல மாட்டோம். பட் அதே வந்து அவங்க 10 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஏஜும் 35க்கு மேலே ஆச்சு, இப்போ அன்எக்ஸ்பிளைன்ட் அப்படின்னா காரணமே இல்லாமல் அவங்களுக்கு இத்தனை வருஷம் நிற்காம இருக்கு. இன்னும் நீங்கள் 5 years டிலே பண்ணிட்டீங்கன்னா when she is already 40 எத்தனை எக்ஸு கிடைக்கும் நமக்கு, என்ன ஊசைட் குவாலிட்டி இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் வந்து வி கேன் அட்வைஸ் 35+ ஆயிட்டாங்க, ரொம்ப அன்எக்ஸ்பிளைன்டாக இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு IVF பண்ணால் இட் வில் பி பெனிஃபிஷியல். ஸோ ஏன்னா பிகாஸ் வி ஆர் கன்சர்ன்ட் அபவுட் த ஏஜிங் ஆஃப் த எக். ஓகே, நம்ம வயசு ஆக 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 வி ஆர் லூசிங் த நம்பர் ஆஃப் எக்ஸ் அண்ட் குவாலிட்டியும் வந்து கம்மியாகிறது இஸ் வாட் வி ஆர் கன்சர்ன்ட். IVF பேபிஸ் அப்படின்னாலே அவங்க வந்து இந்த டொனேட்டட் எக் இல்லைன்னா ஸ்பெர்ம் மூலமாக தான் உருவாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிஸ்கன்செப்ஷனும் இருக்கு. அதை பற்றி சொல்லுங்க. ஸோ இப்போ பேசிக்காக வந்துட்டு எக்கு அண்ட் ஸ்பெர்ம் வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு தேவையில்லாமல் நான் சொன்ன மாதிரி IVF வந்து பண்ண மாட்டாங்க. ஓகே, எந்த பேஷண்ட்ஸில் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது சப்போஸ் லேடிக்கு வந்துட்டு எக் இல்லை, தட் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் ப்ரீமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சின்ன வயசாக இருந்தாலுமே அவங்களுக்கோட ஓவரி வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. இப்போ எப்படி வந்து கிட்னி சம்டைம்ஸ் சீசஸ் டு ஃபங்க்ஷன், டயாலிசிஸ் தேவையோ அந்த மாதிரி வந்துட்டு ஓவரிஸ் வந்து வில் நாட் ஃபங்க்ஷன். ஸோ அவருடைய ஃபங்க்ஷன் என்ன, எக் எடுக்கிறது. ஸோ அந்த எக் வந்து இல்லாதும் போது அஃப்கோர்ஸ் ஷி ஹேஸ் டு சீக் ஃபார் அ டோனர் எக். அண்ட் சப்போஸ் சிவியர் எண்டோமெட்ரியோசிஸ்னா என்னன்னா அந்த பீரியட்ஸ் டைமில் வந்து பீப்புள் மென்ஸ்ட்ருவேட் அவுட் இல்லை, பிளட் ஃப்ளோ வெளியே வரும். ஸோ இவங்களுக்கு இட் கோஸ் பேக் இன் டு தி அப்டமன், வயிற்றுக்குள்ளே ரிவர்ஸாக போகும்போது நிறைய சேர்ந்து முட்டைப்பை முழுக்க கட்டிங் ஏற்படுது. ஸோ அப்போ வந்து சிவியர் எண்டோமெட்ரியோசிஸ் கிரேட் 4 அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு எக்கு கூட இருக்காது, மொத்தமாகவே இஸ் ரீப்ளேஸ்ட், பெரிய ஒரு கட்டி மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு எக்ஸ் குவாலிட்டி இல்லை அவங்களுக்கு எக்கு இல்லைன்னா கூட டோனருக்கு போக வேண்டிய அவசியம் வரும். இல்லை ஆல்ரெடி 2-3 வாட்டி அவங்களோட ஓன் எக்கு வச்சு பண்ணிட்டாங்க, அவங்க ஓன் எக்கு குவாலிட்டி நல்லா இல்லை, எம்ப்ரியோஸ் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கும் வந்து டோனர் எக் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, சப்போஸ் ஒரு கப்பலுக்கு அந்த லேடியும் சரி அந்த ஜென்டில்மேனுக்கும் சரி அவங்க 2 பேருக்கும் ஏதாவது ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் அப்படின்னா அந்த ஃபேமிலி அந்த குடும்பத்திலேயே கொஞ்சம் ரொம்ப வருஷமா அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுக்கு மேபி யூ கேன் ஆஃபர் பிஜிடின்னா அந்த நம்ம எம்ப்ரியோல கண்டுபிடிக்கிறது குவாலிட்டி எப்படி இருக்குது என்ன. அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் வந்துட்டு we can offer them donor gametes. அந்த எக்கோ ஸ்பெர்மோ மாத்துறதுக்கு இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் வந்துட்டு we usually suggest டோனர் கேமிட்ஸ். அதே மாதிரி PCOS PCOD இது ரெண்டுமே இன்னைக்கு ஒரு 10ல் 5-6 பேருக்கு இருக்கு. ஸோ PCOS PCOD இருக்கிறவங்களுக்கும் வந்து இன்ஃபர்டிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான இல்லை ஃபியூச்சரில் அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி வரலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இன்னைக்கு இருக்கு. இஸ் தட் ட்ரூ? நோ, சி வாட் ஐ ஃபீல் இஸ் இப்போ PCOD PCOS நீங்கள் சொன்ன மாதிரி இட் இஸ் டயக்னோஸ்ட் வெரி ஏர்லி. போஸ்ட் மெனார்கின்னா அந்த 13லேருந்து 15 வயசுக்கு எல்லாருக்குமே வயசுக்கு வந்துட்டாங்கன்னா அப்பயே டயக்னோஸ் பண்ணிடுறோம். வாட் ஐ ஃபீல் இஸ் the treatment should start very early.
இப்போ என்ன ட்ரீட்மெண்ட்னா இப்போ ஒரு சின்ன யங் கேர்ள் இஸ் கமிங் irregular periods she's a bit on the plump side கொஞ்சம் obese இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜ் இஸ் when we have to tackle. ஓகே நீங்க வந்து வெயிட் ரிடக்ஷன் இப்போ சும்மா இந்தம்மா நீ வந்து வெயிட் குறை நீ ஜிம்முக்கு போன்னு சொன்னா அந்த பொண்ணு அந்த பாப்பா வந்து கட்டாயமா போக மாட்டாங்க பிகாஸ் ஷீஸ் ஆல்ரெடி ஹெல்ட் அப் வித் ஸ்கூல் அண்ட் மார்னிங்ல இருந்து ஈவினிங் டியூஷன் கிளாஸஸ் எல்லாம் இருக்கு ஸோ யூ ஹாவ் டு என்கரேஜ் ஹர் டு கோ அவுட்டோர் அண்ட் பிளே ஸ்போர்ட்ஸ் நிறைய வந்து விளையாட்டு கத்துக்கணும் ஓடணும் நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும் அண்ட் வீட்லயும் சரி அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு ஸோ அங்கே தான் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஸோ டயட்டு எக்ஸசைஸ் உடம்பு வந்து கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கிறது and yoga all these things will help. See இந்த மாதிரி பண்ண the lifestyle modifications itself will stabilize the PCOD. Okay. அதுவே வந்து அவங்களுக்கு ரெகுலரைஸ் பண்ணும் period and from then onwards by the time she is married or she wants to have a child அப்படின்னா everything will come in place. சப்போஸ் இதெல்லாமே நம்ம ஹேண்டில் பண்ணல நம்ம PCOD வந்து நிர்லட்சியமா விட்டுட்டோம் நம்ம உடம்பு பார்த்துக்கலன்னா that is when the problem starts. இப்போ PCOSல என்ன ப்ராப்ளம்னா எக் டெவலப்மெண்ட் இஸ் an issue. அந்த ஒரு கருமுட்டைன்றது மந்த்துக்கு ஒரு 12 to 15 டேஸ்க்குள்ள ரஃபா இந்த டைம்ல ரிலீஸ் ஆகுற எக் வந்து இவங்களுக்கு உற்பத்தி ஆக மாட்டேங்குது ரிலீஸ் ஆகலை ஆனோவிலேஷன் சொல்லுவாங்க ஸோ இதுதான் these people have the problem with. ஸோ இதை வந்து நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் we give tablets ovulation induction drugsன்னு இருக்கு அதில் வரலன்னா தென் we give injections அதுலேயும் வரல அப்படின்னா then we'll have to go for ICSI or IVF. Okay. ஏன்னா நான் சொன்ன மாதிரி these people are the very sensitive to drugs. இப்போ இவ்வளோ கொடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய வரும் இல்லை நிறைய கொடுத்துட்டோம்னா ஒன்றுமே வராது. ஸோ there's a spectrum. இப்போ இப்படியும் இருக்காங்க அப்படியும் இருக்காங்க எவ்வளோ ஹை டோஸ் கொடுத்தாலும் ரெஸ்பாண்ட் ஆகாதவங்களும் இருக்காங்க மினிமல் டோஸ் கொடுத்தா அப்படியே ஓவரீஸ் அப்படியே பும்முன்னு ஆகிடும் நிறைய வந்து எக்ஸு வரவங்களும் இருக்காங்க ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு பிளே ரியலி சேஃப் வித் PCOD இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது பட் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் தட் த மதர் ஆர் த ஃபாதர் ஷுட் டேக் கேர் ஆஃப் த சைல்டு அவங்க சின்ன வயசில் இருக்கும்போதே அப்படி PCOD இருக்காங்கன்னா we should take care that the childhood health mental health சரி physical health சரி அவங்க நல்லா வந்துட்டு உடம்பு வந்து BMI நம்ம அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்றோம் அந்த வெயிட் கரெக்டாக வச்சுக்கிறது இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டா கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கும் இந்த ஃபியூச்சர். ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னா என்ன ஃபைப்ராய்ட்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் நார்மல் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது சவாலான விஷயம். இப்போது ஃபைப்ராய்ட்ஸ்ன்றது நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி கொழுப்பு கட்டி இட் இஸ் அ மஸ்குலர் லம்ப் மாதிரி சம்திங் வி டூ வித் மசில் அண்ட் த ஃபேட். ஸோ இந்த லம்ப் வந்துட்டு யூட்ரஸில் எங்கே வேணாலும் இருக்கலாம் அது வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் த பொசிஷன் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கர்ப்பப்பைக்குள்ளார எண்டோமெட்ரியம்னு சொல்லுவாங்க அங்கே இருந்தால் இட் கேரண்டீஸ் அ ரிமூவல் அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி எண்டோமெட்ரியம்குள்ளே இருந்தால் வில் ஹாவ் டு ரிமூவ் இட். அதே வந்து கொஞ்சம் வெளியே இருக்குது இல்லை கர்ப்பப்பைக்கு மேல் பகுதியில் இருக்குது கர்ப்பப்பைக்கு அவுட்டர் லேயரில் இருக்குன்னா டிபெண்டிங் ஆன் த சைஸ் அண்ட் த பொசிஷன் நம்ம விட்டுடலாம் கூட சின்னதாக இருந்தால் நம்ம வந்து அதை பற்றி கண்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நான் சொன்ன மாதிரி சப்மியூக்கஸ் அப்படின்னா எண்டோமெட்ரியம்குள்ளே இருந்தால் இட் ஹேஸ் டு பி அட்ரெஸ்டு அப்போ தான் வந்து அவங்க வந்து சீக்கிரமாகவே கர்ப்பம் ஆவாங்க. அண்ட் சப்போஸ் வந்துட்டு usually fibroids associated with other conditions also. So fibroids மட்டும் வராது fibroids with endometriosisம் வரும் இல்லை ஃபைப்ராய்ட்ஸோட வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப நாள் வந்து குழந்தைங்க இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அன்எக்ஸ்பிளைன்டாக இல்லை ஒரு ஃபைப்ராய்டு மட்டும் நம்ம பார்க்குறோம் வேறு எந்த ப்ராப்ளம் இல்லை அந்த லேடி கப்புளுக்குன்னா தென் இட் இஸ் பெட்டர் டு ரிமூவ் த ஃபைப்ராய்டு. அந்த மாதிரி பேஷண்ட்ஸில் ஐ ஹவ் சீன் தட் தே கன்சீவ் ஸ்பான்டேனியஸ்லி. ஸோ எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாமையே இப்போ நம்ம ஃபைப்ராய்டு எடுத்துடுறோம் ஒரு 3 months நீ ரெஸ்ட் எடுத்துக்கோமா ஒரு 6 months ரெஸ்ட் எடுத்துக்கோமா இப்போ எதுவும் வேண்டாம் நீங்கள் 6 months கழிச்சு வாங்கன்னு வரும்போது sometimes she just comes with urine test pregnancy positive. So that means what எதுவுமே ப்ராப்ளம்ஸ் இல்லை அப்படின்னா it is better we address the fibroid ரொம்ப பெருசாக இருக்குது ஒரே ஒரு சிங்கிள் ஃபைப்ராய்டு இருக்குது இல்லை மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அது ரிமூவல் பண்ணால் கூட இட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ். அண்ட் நம்ம IVF பண்ணுறோம் இல்லை ICSI பண்ணுறோம் நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கும் டிபெண்டிங் ஆன் த லொகேஷன் அண்ட் சைஸு ஆக்சுவலி ரிமூவல் வில் ஹெல்ப். அண்ட் ரிமூவல் வந்து இப்போ இட் இஸ் குவைட் ரொம்ப மினிமல் இன்வேசிவாக தான் இருக்குது. இன்னும் நம்ம இன்னும் அப்டமென் கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டுலாம் ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் லாப்ரோஸ்கோபி பண்ணிட்டு
you can remove the fibroid and then you can ask them to take rest for 3 months and the wound நல்லா heal ஆகிட்டு and then they can plan for conception. அதே மாதிரி இப்போ ஒரு கப்பலுக்கு வந்து ஜெனட்டிக்கலாகவே அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களால நேச்சுரல் கன்சீவ் அவங்களுக்கு வந்து நடக்கவே நடக்காது அப்படிங்கும்பொழுது நீங்கள் அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க? ஜெனட்டிக்கலாக வந்துட்டு அதான் இதுக்கு முன்னே சொன்ன மாதிரி வந்து 2 பேருக்குமே வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்துக்கிட்டு வெதர் வி கேன் ஐடென்டிஃபை வித் பிஜிடி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த எம்ப்ரியோ வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாலேயே அதில் ஒரு செல் வந்து பயோப்சி பண்ணிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் இந்த எம்ப்ரியோக்கு இருக்கான்னு பார்க்க முடியும். சப்போஸ் இந்த எம்ப்ரியோக்கு இருக்குது அப்படின்னா you will have to test another few set of embryos. So it is keep on coming. பண்ணா நிறைய வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு கண்டிஷன் டெக்கரேட் எல்லா embryos are affected இருக்கும்போது they will have to go for donor. Suppose எல்லா set of embryos நம்ம செக் பண்ணிட்டோம் அந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் ஜெனட்டிக் கண்டிஷன் இந்த எம்ப்ரியோக்கு இல்லை அப்படின்னா then you can go ahead with embryo transfer. இது நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஜெனட்டிக் கண்டிஷன் ஃப்ரீ சைல்டு வந்து பிறக்கிற வாய்ப்புகள் அதிகம். So they can have a healthy child and a healthy pregnancy. அதே மாதிரி ஐவிஎஃப் மூலமாக ஒருத்தவங்க கருத்தரிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த 9 months அவங்க வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லை என்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கீன் அண்ட் கீத்தாக இருக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள். See, IVF itself is a very closely monitored pregnancy. இப்போ எக் எடுக்கிறதுலேருந்து பிக்கப்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட லென்ஸ் விட்டு பார்க்குற மாதிரி தான் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து நம்ம க்ளோஸாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் வெரி லெஸ். பட் அது வெல் இப்போ செட் இருந்தால் கூடமே அவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 2 கரு வச்சுட்டா நமக்கு ட்வின்ஸ் வரும். ஸோ when it becomes twins அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி the normal pregnancy moves under high risk pregnancy because twins இருக்குனாலே abortion chances ஜாஸ்தி ஃபர்ஸ்ட் 3 monthsல. அண்ட் வந்து ப்ரீடேர்ம் டெலிவரி அப்படின்னா 5th மந்த்லேயே ஆகட்டும் 6thலேயே ஆகட்டும் 7thலேயும் ஆகட்டும் 8th ஆகட்டும் ப்ரீடேர்ம் டெலிவரி சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்க ஐவிஎஃப் வந்து நிறைய பேர் வந்துட்டு தே கம் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் தேர் கொஞ்சம் ஃபர்டிலிட்டி பீரியட் தான் வராங்க. ஒரு 35-40 வயசு தான் வந்து நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க ஐவிஎஃப். அது வரையும் நிறைய பேர் வந்து நாட் வில்லிங் டு அக்செப்ட். எல்லாருமே ஐவிஎஃப்னா கொஞ்சம் போகட்டும், ஒரு ஏஜ் ஆகட்டும், அப்புறம் பண்ணிக்கலாம், இப்போ சின்ன வயசு தானே, அந்த டைமில் அவங்க ஐவிஎஃப் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கொஞ்சம் வயசு அதிகமான பிறகு கொஞ்சம் ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஏஜ் ரிலேட்டட் கொஞ்சம் டிசீசஸ் வரும் இல்லைங்களா. ஸோ ப்ரெக்னென்ட் லேடி 25 இயர் ப்ரெக்னென்ட் ஆனாங்க 35-40 ஆனாங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அப்போது வந்து அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வர சான்சஸ் அதிகம், டயபெட்டிஸ் வர சான்சஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி தே வில் ஃபால் அண்டர் ஹை ரிஸ்க். பட் அதர் தென் தட் ஐவிஎஃப் ப்ரெக்னென்சிஸ் ஜென்ரலி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ரெஸ்ட்டில் இருக்கணும், ரொம்ப வந்துட்டு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், இல்லாட்டி நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் கிடைக்கும், இல்லை எப்போ பார்த்தாலும் படுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. இவங்களுமே they can go like a normal pregnancy without any undue complications. பட் என்னன்னா நான் சொன்ன இந்த கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ட்வின்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி 2 கரு வச்சுட்டாங்க ட்வின்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அண்ட் ப்ரீடேர்ம் டெலிவரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சர்வைக்கல் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். அப்படின்னா அந்த கர்ப்பப்பையோட சர்விக்ஸ் இருக்குது தான் வாயின்னு சொல்லுவாங்க, அதை வந்துட்டு ஒரு டேப் வச்சுட்டு we tend to close the cervix so that baby grow ஆக this the cervix one doesn't open and the mouth வந்து open ஆகாம இருக்கிறதுக்கு it is a prophylactic procedure. அது பண்ணா we can prevent to a major extent preterm delivery. And hypertension, diabetes, since it's already a closely monitored pregnancy, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்களுக்கு டயட் கவுன்சிலிங், ரெகுலர் செக்கப்ஸ், வெயிட் மேனேஜ்மெண்ட், லைஃப் ஸ்டைலு இதெல்லாமே சொல்லிட்டோம் அப்படின்னா டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷனும் அப்படி வந்தால் கூட வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். வி கேன் ப்ரிவென்ட். அப்படி வந்தால் கூட நல்லா வந்து க்ளோஸாக நம்ம மானிட்டர் பண்ணுறதுனால இட் வில் பி அ வெரி சேஃப் ப்ரெக்னன்சி. அதே மாதிரி ஐவிஎஃப் கோத்ரூ பண்ணுறவங்க எல்லாருக்கும் சி செக்ஷன் தான் நடக்குமா? அப்படி கிடையாது. அதுவும் வந்து இந்த மார்பிட் கண்டிஷன்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா. இப்போது நமக்கு ட்வின்ஸ் இருக்காங்க, ட்வின்ஸ் இருக்கும்போது அப்நார்மல் பொசிஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் ஒரு பேபி குறுக்கில் இருக்குது, ஒரு பேபி உட்காந்துட்டு இருக்குதுன்னா நார்மல் டெலிவரி ஆகாது. அந்த பேஷண்ட்ஸில் மேபி யூ வில் ஹேவ் டு கோ ஃபார் அ சிசேரியன். இல்லை பிபி ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அவங்களுக்கு, இல்லை அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்துட்டு நம்ம பண்ணலாம். அண்ட் நார்மல் டெலிவரி வந்துட்டு சப்போஸ் ஷீ இஸ் லைக் சிங்கிள் பேபி, அவங்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ் அப்சல்யூட் மார்பிட் கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லை, ஷீ இஸ் அ வெரி லோ ரிஸ்க் அப்படின்னா தாராளமாக அவங்க நார்மல் டெலிவரி பண்ணிக்கலாம். ஆப்ஸ்டெட்ரிக் கண்டிஷன்ஸ் இண்டிகேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் சிசேரியன் தவிர்த்து எல்லா ஐவிஎஃப் ப்ரெக்னன்சிஸுமே வந்துட்டு சிசேரியன் தான் பண்ணணும் அப்படின்றது ஸ்டாம்ப் ரூல் எதுவுமே கிடையாது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த மதர்ஸ் விஷ், வாட் ஷீ வாண்ட்ஸ்.
இப்போ மெஜாரிட்டி ஆஃப் தெம் தே ஹவ் பீன் த்ரூ அ லாட் இல்லையா, நிறைய வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, நிறைய வந்து இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, தேவ் பீன் த்ரூ அ லாட்ன்றதுனால அவங்களாம் வந்துட்டு மெஜாரிட்டியாக தே ஆப்ட் ஃபார் சிசேரியன் பிகாஸ் they don't want any further complications. பட் அதர் தென் தட் இட்ஸ் நாட் தட் எல்லா ஐவிஎஃப் குழந்தைங்களுமே சிசேரியன் பண்ணி தான் எடுக்கணுன்றது கிடையாது. தே கேன் கோ ஃபார் அ நார்மல் டெலிவரி. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஐவிஎஃப் பற்றின நிறைய விஷயங்களை எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.